ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத்தில் வந்திருக்கிற மிக முக்கியமான அப்டேட் பற்றி தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். குவைத்தில் அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய சலுகை, பழைய விதி என்ன, புதிய விதி என்ன, ஏன் இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க, எப்போ இருந்து அமலுக்கு வரப்போகுது, நம்பர் 18 நம்பர் 14 விசா வச்சுருக்கிறவங்க கவனிக்க வேண்டியது, அப்புறம் ரமலான் மாத சட்டங்கள், கடத்தல் சம்பவம் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது பலருடைய வேலை, விசா, எதிர்காலத்துக்கு முக்கியமான தகவல். ஃபர்ஸ்ட் அப்டேட் சிகரெட் கடத்தல் சம்பவம் பற்றி பார்க்கலாம். சமீபத்தில் குவைத்தில் சோப்பு டப்பாவில் சிகரெட் வச்சு கடத்தல் செய்த கும்பலை அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது குவைத் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கஸ்டம்ஸ். முன்னாடிலாம் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன பொருட்களில் மறைச்சி வச்சு கடத்துவாங்க. சோதனை கம்மியாக தான் இருந்துச்சு, சிலர் தப்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே தப்பிக்க முடியாது. ஸ்கேனர் சோதனை கடுமையாக இருக்குது, கேமரா கண்காணிப்பு இருக்குது, எல்லை பகுதிகளில் செக்கிங் ரொம்பவே டைட்டாக இருக்குது. போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வழக்கு போட்டு அபராதம் போட்டு உங்களை நாடு கடத்திடுவாங்க. ஏன் இவ்வளோ கடுமையாக செக் பண்ணுறாங்கன்னா, சட்டவிரோத வருமானம் தடுக்க, அப்புறம் அரசுக்கு வரி இழப்பு தடுக்கிறதுக்காகவும் பாதுகாப்பு காரணத்துக்காகவும் தான். யாரும் இப்படி சட்டவிரோத முயற்சி பண்ணாதீங்க. தற்போது குவைத்தில் சட்டம் மிகவும் கடுமையாக அமல்படுத்தப்படுது. செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரமலான் மாத விதிமுறைகள் பற்றி பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் பொது இடங்களில் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது. இது எல்லாமே கடுமையாக கண்காணிக்கப்படுறாங்க. இந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் குவைத். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் எச்சரிக்கை பண்ணுவாங்க, சின்ன அபராதம் போடுவாங்க. ஆனால் இப்போது கேமரா கண்காணிப்பு, அப்புறம் ரோந்து போலீஸ் உடனடியாக கைது பண்ணிடுவாங்க, அபராதம் போடுவாங்க, அப்புறம் நாடு கடத்திடுவாங்க. குறிப்பாக முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரமலான் கால பள்ளி நேர மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ரமலான் மாதத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் நேர அட்டவணை மாற்றப்பட்டிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் குவைத் புதிய நேரம் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஆரம்ப பள்ளியோட நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:30 முதல் மதியம் 1:30 வரை, 1:45க்கு மேலே விடுமுறை. டிரைவர் வேலை செய்கிறவங்க இந்த நேர மாற்றத்தை கண்டிப்பாக கவனிக்கணும். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சலுகை, கவர்மெண்ட் செக்டார்லேருந்து பிரைவேட் செக்டார் டிரான்ஸ்ஃபர் பற்றி பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான அப்டேட். குவைத் அரசு துறையில் வேலை செய்கிற வெளிநாட்டு ஊழியர்களுக்கு பெரிய சலுகை வழங்கியிருக்கு. இந்த மாற்றம் தொடர்பான நிர்வாகம் மேற்கொள்ளப்படுவது சிவில் சர்வீஸ் கமிஷன் குவைத் மற்றும் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன்பவர். முன்னாடி இருந்த விதிமுறைகள் படி கவர்மெண்ட் செக்டார்ல இருந்து பிரைவேட் செக்டாருக்கு மாறுறது ரொம்பவே கஷ்டம். அனுபவ வருட நிபந்தனை இருக்கணும், ஸ்பான்சர் அனுமதி இருக்கணும், வெயிட்டிங் பீரியட் இருக்கும், சிலர் அப்ரூவல் கிடைக்காமல் சிக்கலில் மாட்டிடுவாங்க, பலர் நிறைய பிரச்சனையில சிக்கிடுவாங்க, ரிலீஸ் கிடைக்காம டிரான்ஸ்ஃபர் ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் இப்போ வந்திருக்க புதிய விதிமுறைப்படி நம்பர் 14 விசா, நம்பர் 18 விசா கவர்மெண்ட் செக்டாரில் வேலை செய்கிறவங்க எந்த நிபந்தனையும் இல்லாமல் பிரைவேட் செக்டாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஏன் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்றதுக்கு காரணம் என்னன்னா, குவைத்திசேஷன் பாலிசி என்னன்னா, அரசு துறையில் குவைத்தி குடிமக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது தான். அப்புறம் அரசு செலவு குறைப்பு, அப்புறம் பிரைவேட் செக்டாரில் வேலை வாய்ப்பு அதிகரித்தல், வெளிநாட்டு ஊழியர்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி, இதுக்காக தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. எதிர்கால சாத்தியம் என்னன்னா, இது ஒரு சலுகை மாதிரி தெரிந்தாலும் சில நேரங்களில் கவர்மெண்ட் செக்டார்ல வெளிநாட்டு பணியாளர்கள் குறைக்கப்படலாம். ஹை போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் வர சான்ஸ் இருக்கு. அதனால நீங்கள் கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்க ஃபியூச்சர் பிளான் பண்ணிக்கங்க. யாருக்கெல்லாம் இது நல்ல செய்தின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ல சிரமம் இருக்கிறவங்களுக்கு, சேலரி இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு, growth இல்லாதவங்களுக்கு, பிரைவேட் செக்டார்ல ஆஃபர் கிடைச்சவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இது பெரிய வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பார்த்துருக்கோம்னா, ஸ்மக்லிங் மீது கடுமையான நடவடிக்கை பற்றி பார்த்துருக்கோம், அப்புறம் ரமலான் பப்ளிக் ரூல்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், ஸ்கூல் டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கவர்மெண்ட் டு பிரைவேட் டிரான்ஸ்ஃபர் பிக் ரிலாக்ஸேஷன், இதை பற்றி பார்த்துருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.